பாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு, அதுவும் அதிகாலையில் இந்த மாதிரி ஒரு பதிவு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக முக்கியமான பதிவு. என்னடா டைட்டில் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க தயாராகும் மக்கள், ஏன் எஸ்பிஓ ரீஓப்பன் ஆகுமா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் வீடியோ எண்டுக்குள்ளே பதில் 1 by 1 கொடுத்துருக்கேன். கவர்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க அப்படி என்ன அவசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப், ஒரு பகுதி நேர வேலையில் இன்கம் வேணும் அப்படின்ட்டு நம்ம எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருப்போம். இன்றைக்கி இந்த டைம் வரைக்கும் எஸ்பிஓ ஒரு லீகல் கம்பெனி, லீகலாக கவர்மெண்ட் சொல்கிறத ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்க ஒரு கம்பெனி. உங்களுக்கே தெரியும், எஸ்பிஓ பிரேக் விட்டு 6 மாதம் ஆச்சு அப்படின்ட்டு. கவர்மெண்ட் சைடில் அதுவும் அந்த ஆர்பிஐ சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக 1 by 1 கொண்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா வெப்சைட்டை பிளாக் பண்ணது அவங்க தான். எவ்வளோ நாள் நம்ம மக்கள்லாம் இப்போ ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எல்லாமே நோட்டீஸ் போல் அப்டேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க கொடுக்குற இப்போ எஸ்பிஓ சைடு என்னென்ன கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அப்ரூவல் வருதோ எல்லாமே நோட்டீஸ் போல் ஷோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி மக்கள் மனசில் ஒரு எஸ்பிஓ பற்றின அதிருப்தி, நம்மளுக்கே ஒரு வேண்டா வெறுப்பா, என்னப்பா அந்த கம்பெனி ஓப்பன் ஆக மாட்டேங்குது, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற அந்த எண்ணத்தை வர வச்சது ஏதோ ஒரு கம்பெனியின் தூண்டுதலின் பேரில் கூட இருக்கலாம். சரி, எதுவாக வேணால் இருக்கட்டும். February 15 எஸ்பிஓ சைடில் உள்ள அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொன்ன எல்லாமே கிளியர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க. பிப்ரவரியில் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் நடந்துட்டுருக்குது. இந்த 4 மாதமாக கவர்மெண்ட் சைடில் என்ன அப்ரூவல் கொடுக்குறாங்க, எதுக்கு அப்ரூவல் இன்னும் வரல, இதுக்கான கேள்விகள் நிறைய நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து கேட்டுத்தான் இருக்காங்க. அதற்கான பதில் இன்னும் இந்த ஜூன் 20 அல்லது 23, 25 வரல அப்படின்னா நம்ம எஸ்பிஓவில் இருக்க ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு நினச்சிட்ருக்க மக்கள் எல்லா பேருமே ஆன்லைனில் கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ண போகிறாங்க. ஏன்? ஆமாங்க, ஒரு படித்த பட்டதாரியாகட்டும் படிக்காதவங்களாகட்டும் ஒரு இன்கம் வேணும் அப்படின்னு தான் இந்த ஜாப்குள்ளேயே உள்ளே வந்திருப்போம். எத்தனையோ கம்பெனியில் பணம் கட்டி ஏமாந்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ கம்பெனி ஒரு பார்ட் டைம் ஜாப்னு உள்ளே போய் பணம் கட்டி நிறைய பேர் ஏமாந்துருப்போம். ஆனால் எஸ்பிஓவில் எல்லாமே லீகலாக கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க. அவங்கள ஏன் பிளாக் பண்ண? இதனால் பாதிக்கப்படுறது மக்களாகிய நாங்கள். அப்போது எஸ்பிஓ ஓடிட்டே இருக்குது, அதுக்காக ஓடிட்டே இருக்காங்க அப்படின்றப்ப அவங்கள ஃபாலோ பண்ணிட்டுருக்க நாங்களும் சரி, எங்களுடைய வருமானம், அதாவது வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதிக்கப்படுது. நாங்கள் சார்ந்திருக்க கம்பெனி எல்லாமே கரெக்டாக ப்ரூஃபை சப்மிட் பண்ணியும் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த டிலே ஏன் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க போகிறோம். அதுவும் எப்போ அப்படின்னா ஜூன், இந்த மாதம் 25க்கு மேலே எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் என்ன அனௌன்ஸ்மெண்ட், அதுக்குள்ளே அப்ரூவல் வந்துடுச்சுன்னா இந்த இதுக்கு அவசியம் இருக்காது. ஜூன் 25க்கு மேலே இதே நிலை நீடித்தா ஆன்லைனில் மக்களாகிய நாம் கவர்மெண்ட்டிட்ட கேள்விகள் கேட்க போகிறோம். நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக சார்ந்திருக்கிற கம்பெனியை ஏன் இவ்வளோ நாள் கரெக்டான லீகலாக எல்லாமே கொடுத்துருந்தும் ஏன் இவ்வளோ டிலே? எங்களுடைய வாழ்வாதாரம், வருமானம் பாதிக்கப்படுது. இதுக்கு
பதில் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கேட்கலாம். எல்லா பேருமே கேட்போம். அதாவது ஓப்பன் ஆகாத பட்சத்தில் எஸ்பிஓ ரீஓப்பன் ஆகும் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லியிருக்க மாதிரி ஜூன் 20, இன்றைக்கி வந்து ஜூன் 11, இன்னும் ஒரு 10 நாள், இன்னும் ஒரு 15 நாள் கூட வெயிட் பண்ணலாம். ஜூன் 25 வரைக்கும் பார்க்கலாம். அதுக்குள்ளே அப்ரூவல் வந்துருச்சுன்னா சந்தோஷமாக நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு சின்ன சின்ன வருமானம் இருந்தாலும் கிடைக்கக்கூடிய அந்த வேலையை பார்த்துட்டு வருமானம் இன்கம் வாங்கியிருக்கலாம். அதையும் தாண்டி டிலே ஆச்சுன்னா நோட்டீஸ் போர்டில் வர்ற அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்க என்ன சோர்ஸ் இருக்கோ அதை பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ ஒரு பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒர்க்குக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு சரிதான், இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து ஏதோ ஒன்று நம்மளும் ஒரு வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நிறைய அலசி ஆராய்ச்சி தான் நம்ம எஸ்பிஓக்குள்ளே வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ கடைசி அந்த பிரேக் வர்றதுக்கு ஒரு 1 மந்த் 2 வீக் முன்னாடி சேர்ந்தவங்களுக்கெல்லாம் ஒரு மன உளைச்சலை, ஒரு ஏமாற்றத்தை, ஒரு இந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை, அதாவது நம்பி இன்கம் கொடுப்பாங்க அப்படின்னு சேர்ந்த கம்பெனியோட நேமை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. டிலே பண்ணி மக்களோட மனசில் ஒரு வெறுப்பை உண்டாக்கியிருக்கீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்க போகிறோம். அதாவது ஜூன் இந்த மாதம் 25க்கு மேலே ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டாக நம்மளுடைய கேள்விகளை பதிவு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்டில் வர்ற அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி போய்க்கலாம். ஓகேங்களா? ரைட். நாளைக்கு மீண்டும் மிக முக்கியமான பதிவோடு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.